பதில் செயலாளர் சுமாவின் தமிழ்த் தேசிய துரோக விரோத செயல்களுக்கு கட்சித் தலைமை விளக்கம் கோருமா? 1. மாத்திரையில் சிங்கள மக்கள் மத்தியில் உரையாற்றுகையில் சமஷ்டி எமக்குத் தேலையில்லை, மாகாண சபையில் சிறு மாற்றம் செய்தால் போதும். இந்த அதிகாரத்தை யார் சுமாக்குக் கொடுத்தார்கள்? 2. 2021 ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவைக்கு சுமா கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் இலங்கை படை மட்டுமல்ல, விடுதலைப் புலிகளும் போர்க்குற்றம் செய்துள்ளார்கள், இரு சாராரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதில் சுமா சான் சம்பந்தன் மட்டுமே ஒப்பமிட்டிருந்தனர். ஏனைய 10 தமிழ்த் தேசி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிடவில்லை. ஆனால் அக்கடிதம் சுமாவால் அனுப்பப்பட்டது. இது எஞ்சிய புலிகளையும் மாட்டிக் கொடுக்கும் எட்டப்பச் சதியாக இருந்தது. 3. வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை அமைக்கும் அடிப்படைவாதத் திட்டமுடன் செயற்படும் சஜித்துக்கே ஜனாதிபதித் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று கட்சியை பிழையான சிங்கள தேசியத்தின் பின்னால் பணத்துக்காக கொண்டு சென்றவர்கள் சுமா சானாவர். இதே சஜித் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமாக அமைத்த புத்தர் நிர்மாணிப்பை அகற்ற முடியாது என்று அடித்துப் பேசினார். 4. தாய்க் கட்சியை தனது பதவி வெறிக்காக நீதிமன்றம் வரை கொண்டு சென்று அவமானப்படுத்தியவர் சுமாவும் சாணுமாவர். 5. தனது செல்லாக்கை உள்ளூராட்சி சபைகளில் காப்பதற்காக டக்ளஸிடம் சிவிகேயரை அனுப்பி வைத்தவர் சுமாவேதான். 6. எதிர்கால முதலமைச்சர் கனவை கருத்தில் கொண்டு சங்குச் சின்னத்தில் போட்டியிட்ட டிடிஎன்ஏ-யுடன் கூட்டணி அமைக்க முற்பட்டதும் சுமாவேயாகும். முன்பு இவர்களை ஒட்டுக்குழு என்றும் மண்டையன் குழு என்றும் இழிவுபடுத்தியதும் சுமாவேதான். தனது சுயநலத்துக்காக அவர்களின் கால்களை பிடிக்கவும் சுமா தயாராகிவிட்டார். 7. வடமாகாணத்தில் தமிழ்த் தேசிய முக்கியஸ்தர்களை ஒதுக்கி அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றியதுடன் தனக்கு வாக்குச் சேர்க்கும் உண்டியல் வேட்பாளர்களை யாழிலும் வன்னியிலும் நிறுத்தியது சுமாவேதான். இதனால்தான் அங்கு தென்னிலங்கை என்பிபி கட்சியானது 5 ஆசனங்களைக் கைப்பற்றியது. அதாவது வரலாற்றில் தமிழரசை படுதோல்வி அடையச் செய்ததும் சுமாவேதான். 8. தமிழின அழிப்புக்கென்று ஜெயவர்தனாவால் அமைக்கப்பட்ட எஸ்டிஎஃப்-ஐ தனது மெய்க்காலராக நம்பியெடுத்துக் கொண்டதும் சுமாவேதான். தனது சொந்த மாவட்டத் தமிழர்களை விட சிங்கள எஸ்டிஎஃப்-ஐ அதிகம் இவர் நம்பியிருந்தார். இவரது தேசியம் மகனின் சிங்கள மனைவி சார்ந்துள்ளது. 9. புலிகள் ஆயுதம் ஏந்தியது தவறு என்றும் சிங்கள சமூகத்துடன் 5 வயதில் இருந்து நட்புரிமை பெற்றது தனது பாக்கியம் என்றும் கூறி சிங்களத் தரப்பை முதன்மைப்படுத்தியவர்தான் சுமா. 10. யாழ்ச் சிறையிலிருந்து பிணையில் செல்ல இருந்த அங்கவீனமான போராளிகளை சிறைக்கு மாற்றி பிணையைக் கொடுக்காமல் சதி செய்தவரும் இவரே தன். 11. கோட்டாவால் சீர்குலைக்கப்பட்ட பொருளாதாரத்தை கட்டி அமைப்பதற்காக சர்வ கட்சிகளை தனது தலைமையில் கூட்டி கோட்டாவின் ஆட்சிக்கு முட்டுக்குக்க இவர் நினைத்தார். 12. அமைச்சர் மங்களவுடன் நல்லாட்சியில் இணைந்து செயற்பட்ட சுமா உள்நாட்டு விசாரணைக்கு ஒப்புதல் அளித்ததுடன் இலங்கை அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கவும் ஒத்துழைத்தார். 13. சர்வதேச விசாரணை யாவும் முடிந்துவிட்டது என்று கூறி தமிழர்களின் சாட்சியம் தேடும் செயற்பாட்டினை பூச்சியமாக்க நினைத்தவர் இவர். 14. 2020 அப்பாவி மாவையார் திட்டமிட்டு தேர்தலில் வீழ்த்தப்பட்டார். உடனடியாக அறிக்கை வெளியிட்ட சுமா மக்களால் நிராகரிக்கப்பட்ட மாவை உடனடியாக பதவி விலக வேண்டுமென்றார். 2024 தோற்ற சுமா பின்கதவால் வந்து பதில் செயலாளர் ஆகியுள்ளார். இதுதான் சுமாவின் சந்தர்ப்பவாதம். 15. ஏக்கிய ராச்சியம் மூலமாக ஒற்றையாட்சிக்கும் தமிழின அடையாளத்தை இழந்து இலங்கையர் என்று ஓரின நிலைக்குத் தள்ளி தமிழர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கவும் தமா திட்டம் வகுந்தார். 16. கல்முனை வடக்குச் செயலக விடயத்தில் இரட்டை முகம் காட்டி தமிழர்களை ஏமாற்றி வருகின்றார். 17. இலங்கை இனப்பிரச்சினை விடயத்தை தனது சொந்த வீட்டுப் பிரச்சினை போல் கருதி தனிப்பட்ட முறையில் இராஜதந்திர சந்திப்புகளை நடாத்தி மலினமான மாகாண சபை முறைக்கு வழி சமைக்கின்றார். 18. கரைத்துறைப்பற்று பிரதேச சபையை குடிகாரன் கையில் கொடுத்து என்பிபிக்கு மாற்றியுள்ளார். 19. 2021 தேர்தலில் தமிழ்த் தேசியவாதிகளும் வெற்றி அடையக்கூடியவர்களுமான வேட்பாளர்களை ஒதுக்கிவிட்டு சுமா குழு வேட்பாளர்களை தெரிவு செய்தது. மாமனிதரான ரவிராஜின் மனைவி சசிகலா, ஜனாதிபதி சட்டத்தரணி தவராஜா, சட்டத்தரணி மணிவண்ணன், இளம் சட்டத்தரணி உமாகரன், மேனாள் எம்பி சரவணபவான் ஆகியோரை புறந்தள்ளிவிட்டு தனது விசிறிகளை மட்டும் கொண்டு சுயநல சுமாவால் தயாரித்த பட்டியல் கட்சியை மிகவும் பாதாளத்தில் தள்ளிவிட்டது. சிறிதரனும் சுமாவின் சுயநலத்தால் தவிர்க்கப்பட்டிருந்தால் சுமா மீதான வெறுப்பால் யாழ்ப்பூச்சிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கலாம்.
சுமாவின் சுயநலம் தமிழரசை தமிழர் விடுதலைக் கூட்டணியின் வங்குரோந்து நிலைக்கும் கொண்டு சென்று அழித்துவிடும். 20. இமாலயப் பிரகடனம் மூலம் தமிழரை மரியான அகழிக்குள் தள்ளிவிட முயற்சித்தவர்களில் நினைத்தவர்களில் சுமாவும் ஒருவர். மறக்க வேண்டாம். தமிழரையும் தமிழ்த் தேசியத்தையும் காப்பதாக இருந்தால் தென்னிலங்கை முகவர்களான சுமா சான் தமிழரசிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். சாத்தியப்படாவிட்டால் தமிழ்த் தேசியவாதிகள் எல்லாம் ஒன்றாக வேலியேறி ஏற்கனவே வெளியிலுள்ள தமிழ்த் தேசியவாதிகளையும் வலுவாக இணைத்து தமிழர் விடுதலைக்கான தமிழ்த் தேசியக் கட்சியை கட்டியமைக்க வேண்டும். 2024 தேர்தலில் இதனைச் செய்திருந்தால் சுமந்திரனை முழுப் பூச்சியமாக்கியிருக்கலாம். தமிழ்த் தேசியத்தை சிங்களத் தரகர்களிடம் இருந்து இனியாவது காப்போம். வாருங்கள், இரும்பாய் கைகோர்ப்போம். எதிரிகளை விட துரோகிகள் தமிழன் இருப்பையே அழித்து விடுவார்கள். கவனம், மிகக் கவனம்.